வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. ஆண்டவர் தருகின்ற சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாய் காணப்படுவதாக. கொர்நேலியு புற இனத்தவராகிய 100க்கு அதிபதி. இவரை அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். அந்நாட்களில் ரோமர்கள் இஸ்ரவேலரை ஆட்சி புரிந்து வந்தார்கள். யூதேயாவில் இத்தாலிய இராணுவ முகாம் இருந்தது. இதற்கு ஒரு பகுதிக்கு இந்த கொர்நேலியு தலைவராக இருந்தார். ரோம நாட்டின் தலைவர்கள் இவ்விதமாக வேறு நாட்டில் பணிபுரிய தங்கள் இராணுவ தலைவர்களை கவனமாக தேர்வு செய்வார்கள். பொதுவாக இந்த அதிகாரிகள் நல்ல பண்புள்ளவர்களாக, சிறந்தவர்களாக இருப்பார்கள். கொர்நேலியுவை போன்ற புற இனத்தவர்கள் அவர்களுடைய கடவுளிடம் நம்பிக்கையை இழந்து யூதர்களோடு அவர்கள் நம்பிக்கையோடு தங்களை இணைத்து கொண்டவர்கள். விருத்த சேதனம், நியாயப்பிரமாணம் இவைகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஜெப ஆலயங்களோடு தங்களை இணைத்து கொண்டு ஒரே கடவுள் என்ற கொள்கையில் நம்பிக்கையுள்ளவர்கள். கடவுளை தேடுகிற மனிதர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களில் ஒருவர்தான் இந்த கொர்நேலியஸ். இவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட சிறந்த ஆவிக்குரிய பண்புகளை இன்று தியானிக்கலாம். முதலாவது, எப்பொழுதும் ஜெபிக்கிறவர். இராணுவத்திலே இருந்ததால் பிஸியாக இருந்தாலும் எப்போதும் ஜெபிக்கிறவர் என வேதம் சொல்கிறது. அதாவது எப்போதும் தேவ சிந்தனையில், தேவ பிரசன்னத்தில் இருப்பது, கடவுளை மறக்காமல் இருக்கின்ற நிலை. இரண்டாவது, கடவுளுக்கு பயந்தவர். எப்போதும் நான் கடவுளின் பார்வையில் இருக்கிறேன் என்ற உணர்வில் வாழ்ந்தவர். கடவுளுக்கு பயப்படுதல் என்றால் இந்த பாவத்தை செய்தால் ஆண்டவர் என்னை பார்த்து வருத்தப்படுவாரே என்ற உணர்வுதான். மூன்றாவதாக, வார்த்தைகளை கேட்க ஆவலாய் இருந்தார். எப்போது பேதுரு வருவார், இறை வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார் என்ற ஆர்வம் அவரிடத்தில். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருந்தால் அதற்குரிய முதல் அடையாளம் நமக்குள் வார்த்தை பசி இருக்க வேண்டும். நான்காவதாக, தன் குடும்பத்தை கடவுளின் பாதையில் சரியாக நடத்துகிறவர். தன் வீட்டார் அனைவரோடும் கூட கடவுளுக்கு பயந்தவர் என வாசிக்கிறோம். பேதுரு அவர் வீட்டில் பேசும்போது அவருடைய வீட்டார்கள் முன் வரிசையில் அமர்ந்திருப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை. வீட்டில் உள்ளவர்களின் ஆவிக்குரிய வாழ்வில் அவர்களுடைய முன்னேற்றத்தில் அக்கறை உள்ளவராக இருந்தார். ஐந்தாவதாக, சுயநலம் இல்லாமல் மற்றவர்களும் தேவ அன்பை ருசிக்க வாய்ப்பை ஏற்படுத்தினார். பெரிய ஊழியக்காரர் வருகிறார், நல்ல வாய்ப்பு, அநேகர் கேட்க வேண்டும் என்ற வாஞ்சை அவரிடத்திலே காணப்பட்டது. தன் வீட்டை ஊழியத்திற்கு திறந்து கொடுத்தார். வீட்டில் ஒரு நாள் ஜெபக்கூட்டம் நடத்த எவ்வளவோ ஆயத்தங்கள் செய்ய வேண்டும், சிரமங்களை சகிக்க வேண்டும். இந்த தரிசனம் நமக்கு கட்டாயம் தேவை. ஆறாவதாக, வேலைகளை ஒப்படைப்பதில் தேவ பக்தியுள்ள சரியான ஆட்களை தெரிவு செய்தார். பேதுருவை அழைத்து வர விசுவாசமுள்ள பக்தியுள்ள ஒருவனை தெரிந்தெடுத்து அனுப்புகிறார். தன் வீட்டில் உள்ளவர்களை பற்றி அவர்களின் ஆவிக்குரிய நிலையை குறித்து அறிந்திருந்தார். ஒரு குடும்ப தலைவனுக்கு இது அவசியம் அல்லவா? அன்பானவர்களே, இந்த புற இனத்தவராகிய கொர்நேலியுவின் வாழ்க்கை நமக்கு ஒரு சவால். இவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட ஆவிக்குரிய குணநலன்கள் நம்மிலும் காணப்பட பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவாராக. இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.